வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அழகு 18 மரபியல். மரபியல்ங்கிறது என்ன? ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்களுடைய கேரக்டர்ஸ் மட்டும் தான் வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களுடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களுடைய கேரக்டரும் என்ன பண்ணும்னா அந்த அடுத்த தலைமுறைக்கு வந்து தொடர்ந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் யார் மூலமா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீன்கள், குரோமோசோம்கள் மூலமா நடக்குது. அதை பத்தி படிக்கிற ஒரு அறிவியலுக்கு பேர் தான் மரபியல். அறிமுகம் பாருங்க. ஒத்த உயிரிகளை தோற்றுவிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? லைக் பிகட்ஸ் லைக் அப்படின்னு அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழமொழி சொல்றேன் பாருங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. புலிக்கு பிறக்கிறது எப்பவுமே யாராதான் இருக்கும்? புலியாதான் இருக்கும். அப்ப ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரை தோற்றுவிக்குதுன்னா அதை மாதிரிதான் தோற்றுவிக்கும். அதனை ஒத்த உயிரினங்களை தான் அது உருவாக்கும். ஒரு அவரை விதை போட்டீங்கன்னா நமக்கு முளைக்கிறது அவரை செடியாதான் இருக்கும். ஓகேவா? சொர செடியா இருக்காது. அப்ப நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் என்ன செய்யும்? இன்னொன்னா நமக்கு வரும். ஓகேவா? அதான் அந்த வார்த்தைக்கு மீனிங் என்பது உலகறிந்த உண்மை. உயிரிகள் தம்மை ஒத்த இளம் உயிரிகளை தோற்றுவிக்கின்றன. அதுல கண்ணின் நிறம், முடியின் நிறம், மூக்கின் வடிவம், காது மடலின் அமைப்பு ஆகிய பண்புகள் மரபு வழி தோன்றுவன ஆகும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா என்ன சொல்லுவோம்? அது கண்ணை பாருங்க அப்படியே அப்பா மாதிரி இருக்கு, காது பாருங்க தாத்தா மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப அந்த குழந்தைக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த குழந்தையோட தாய் தந்தை கிட்ட இருந்தும் அவங்களுடைய மூதாதையர் கிட்ட இருந்தும் அந்த பண்புகள் கடத்தப்பட்டிருக்கு. இந்த பண்புகள் நமது தாய் தந்தையரிடமிருந்து எப்படி நமக்கு வருகின்றன என்பதை பற்றி நீங்கள் வியந்தது உண்டா? சில பண்புகள் நமது தாத்தா பாட்டியிடமிருந்து நமக்கு வருகின்றன. இப்பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுகின்றன அப்படின்னா ஜீன்களால் கடத்தப்படுது, மரபணுக்களால் கடத்தப்படுது. அப்ப ஜீன்கள் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஜென்ரேஷனோட கேரக்டர்ஸ இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகுது. அப்ப அந்த ஜீன் வந்து எதுக்கு காரணமா இருக்கு பாருங்க. ஜீன்கள் வெளிப்புற தோற்றத்திற்கும் உயிரியல் செயல்பாடுகளுக்கும் காரணமாக அமைகின்றன. மரபணுக்கள், மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியமாதல் பற்றி படிக்கும் அறிவியல் மரபியல் எனப்படும். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம் எனப்படும். ஆனால் வேறுபாடுங்கிறது டிஃபரன்ஸ். ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிர்களிடையே மற்றும் ஒத்த பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளிடையே உள்ள மாறுபாடுகளை குறிப்பதாகும். இதெல்லாம் யார் மூலமா நடப்பதுன்னா குரோமோசோம்கள் மூலமா நடக்குது. இப்ப இந்த லெசன் நம்ம குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏ என்ன, எப்படி அந்த மரபு பொருள் வந்து ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்ப்போம். கிரீகர் ஜோஹன் மெண்டல் இவர்தான் யாருன்னா மரபியலின் தந்தைன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம நிறைய ஹைபிரிட் வெரைட்டி யூஸ் பண்றோம் இல்லையா? பழங்கள், காய்கறிகள், பூக்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா அந்த ஹைபிரிட் வந்துடுச்சு. அந்த ஹைபிரிட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்கு ஜீன்களை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னதே யாருன்னா, அதுக்கு அடித்தளமிட்டதே யாருன்னா இந்த கிரீகர் ஜோஹன் மெண்டல் தான். அதனாலதான் அவரை மரபியலின் தந்தை என அழைக்கிறோம். மெண்டல் 1822 1884 வரைக்கும் என்ற ஆஸ்திரிய துறவி மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனையின் மூலம் கண்டுபிடித்தார். அவரின் கண்டுபிடிப்புகள் நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டன. அவர் 1822ஆம் ஆண்டு செக்கஸ்லோவியாவில் உள்ள சிசிலியன் என்ற ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 18ஆம் வயதில் பிரென் என்ற ஊரில் உள்ள அகஸ்தினியன் துறவி மடத்தில் துறவியாக நுழைந்தார். இங்கிருந்து இயற்பியல், கணிதம், இயற்கை அறிவியலில் பயிற்சி பெற வியன்னா பல்கலைக்கழகத்துக்கு சென்றார். 1854ஆம் ஆண்டு மீண்டும் மடத்துக்கு வந்து பாதிரியாரா வேலை செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு உயர்நிலை பள்ளியில ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கிறாரு. அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, அவரோட ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரோட தோட்டத்துல உள்ள ஒரு பட்டாணி செடியில அவரோட ஆராய்ச்சியை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. தோட்டத்தில் உள்ள பட்டாணி செடியில் புகழ்மிக்க வரலாற்று சிறப்புடைய அவர் சோதனைகளை செய்ய ஆரம்பித்தார். இந்த சோதனைகளை மடத்தில் தங்கியிருந்து எவ்வளவு வருஷம் செஞ்சிருக்காருன்னா 1856 இருந்து 63 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் இந்த ரிசர்ச் அவர் செஞ்சிருக்காரு. 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்களை தனது சோதனைக்கு உட்படுத்தினார். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவரோட ரிசர்ச்ல கிட்டத்தட்ட 10,000 தாவரங்களை அவர் யூஸ் பண்ணிருக்கிறாரு. இதுல ஒவ்வொரு தாவரமும் எப்படி இன்னொரு தாவரத்திலிருந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவ்வாறு அவர் 7 ஜோடி பண்புகளில் வேறுபட்ட தாவரங்களை தனது ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார். இப்ப அவர் தேர்ந்தெடுத்த பட்டாணி செடியில அவர் ஒரு 7 வகையான பண்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, மாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னு பாப்போவாங்க. அவர் யூஸ் பண்ண எல்லாமே பட்டாணி செடிதான். ஆனா அதுல ஒரு 7 முக்கியமான டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், தண்டின் உயரம். ஒரு செடிக்கு பார்த்தோம்னா நெட்டையா இருக்கு, இன்னொரு செடிக்கு பார்த்தோம்னா குட்டையா இருக்கு. செகண்ட் ஒன், மலரின் அமைவிடம். ஒரு அவரை செடியில பாத்தீங்கன்னா மலர் வந்து சைட்ல பூக்குது, கோண மலரா இருக்கு. ஒரு செடியில பார்த்தோம்னா பூக்கள் வந்து நுனியில பூக்குது. அடுத்தது மூணாவது பாருங்க, மலரின் நிறம். ஒரு செடியில பார்த்தா மலர் வந்து ஊதா கலர்ல இருக்கு, இன்னொரு செடியில பார்த்தா வெள்ளை கலர் இருக்கு. சங்கு பூ எல்லாம் பாத்திருக்கீங்களா? செடி ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு செடியில பார்த்தா வெள்ளை கலர் பூ பூக்கும், ஒரு செடியில பாத்தீங்கன்னா ஊதா கலர் பூ பூக்கும். அந்த மாதிரி இதுவும் பட்டாணி செடிதான். ஆனா ஒரு தாவரம் வந்து வெள்ளையா பூ பூக்குது, ஒரு தாவரம் வந்து ஊதா கலரா பூ பூக்குது. அடுத்தது கனியின் வடிவம். இந்த வடிவத்தை பாருங்க. இது வந்து நல்லா உப்பி இருக்கு. இந்த காயை பாருங்க ஒரு மாதிரி சுருக்கமா இருக்கு. அடுத்து கனியின் நிறம். ஒரு செடி கொடுக்குற காய் பார்த்தோம்னா பச்சை கலரா இருக்கு, இன்னொரு செடி காயை பார்த்தோம்னா மஞ்சள் கலரா இருக்கு. அடுத்தது விதையின் வடிவம். ஒரு தாவரம் வந்து உருண்டையான விதைகளை கொடுக்குது, ஒரு தாவரம் பார்த்தோம்னா சுருங்கிய விதைகளை கொடுக்குது. இன்னொன்னு விதையின் நிறம்.
ஒரு செடி பார்த்தோம்னா மஞ்சள் கலரான விதைகளை கொடுக்குது, இன்னொரு செடி பச்சை நிறமான விதைகளை கொடுக்குது. அப்ப இது எல்லாமே பட்டாணி தாவரம் தான். அந்த தாவரத்துல இந்த 7 முக்கியமான வேறுபாடுகளை பத்தி அவரு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள். இப்ப அவரு பட்டாணி செடியில செஞ்ச ஆய்வுல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு என்னென்னலாம் காரணமா இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. பட்டாணி செடியில் தனது சோதனைக்கு தேவையான கீழ்கண்ட பல பயனுள்ள பண்புகள் இருந்ததால் அவர் தனது ஆய்விற்கு பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, இதில் இயற்கையாகவே தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதால் தூய தாவரங்களை பெருக்கம் செய்வது எளிது. தன் மகரந்த சேர்க்கைனா என்ன அர்த்தம்? அந்த பூவுல உள்ள மகரந்த துகள் அதே மலர்ல உள்ள சூலகமுடிய போய் சென்றடையுது. அப்பனா அதுல எந்தவித கலப்பும் ஏற்படாது, எந்தவித கலப்பினமும் இல்லாததுனால வரக்கூடிய தாவரங்கள் எப்படி இருக்கும்? தூய தாவரங்களா இருக்கும். அப்ப தூய தாவரங்களை வந்து இனப்பெருக்கம் செய்வது எளிதான ஒரு விஷயமா அவருக்கு இருந்துச்சு. செகண்ட் பாயிண்ட், இது ஓராண்டு, அதாவது பருவ தாவரம்னு சொல்லுவோம். தாவரமாக இருப்பதால் வாழ்க்கை காலம் மிக குறுகியது. எனவே குறுகிய காலத்தில் பல தலைமுறைகளை விரைவில் அறிந்து கொள்ளலாம். அதாவது ஓராண்டு தாவரம், அதாவது அங்கே நமக்கு மீனிங் வந்துச்சு. ஓராண்டு தாவரம்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த தாவரம் வளர்ந்து பூ போட்டு காய் காய்ச்சி அடுத்த ஜெனரேஷனுக்கான விதைகளை உருவாக்கி இறந்து போயிடும். ஓகேவா? மறுபடியும் அந்த வேர்ல இருந்து புதுசாலாம் எதுவுமே துளிர்லாம் விடாது. ஒன்ஸ் அது வளர்ந்து முடிஞ்சு இறந்து போயிடும். உளுந்து, பயிறு, நெல் எல்லாம் பாருங்க, விதைச்சோம்னா அந்த ஒரு சீசன் முடிஞ்ச உடனே அந்த செடி என்ன செஞ்சிடும்? இறந்து காஞ்சு போயிடும். அந்த மாதிரி தாவரங்களை தான் ஓராண்டு தாவரம்னு சொல்லுவோம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதோட லைஃப் சைக்கிள் அது கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அது கொடுத்துரும். அந்த மாதிரி இந்த பட்டாணி செடி இருந்ததுனால அவருக்கு அந்த ரிசர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. தேர்ட் பாயிண்ட், இதில் அயல் மகரந்த சேர்க்கை செய்வது மிகவும் எளிது. ஏன்னா பூக்கள் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா இருக்கிறதுனால அந்த அயல் மகரந்த சேர்க்கை செய்யறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆழமாக வரையறுக்கப்பட்ட பல வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ளது. பிப்த் பாயிண்ட், மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை கொண்டவை. இருபால் தன்மைனா என்ன அர்த்தம்? அந்த மலர்ல ஆண் உறுப்பான போலன் கிரைன்ஸ் மகரந்தமும் இருக்கும், பெண் உறுப்பான அந்த சூலகமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மலர்ல அந்த 2 பாகமும் இருந்துச்சுன்னா அதுதான் இருபால் தன்மை கொண்ட மலர் அப்படின்னு சொல்லுவோம்.